வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.22 4x² + y² + 20x/y + 13 - 30y/x + 9y² என்ற கோவையின் வர்க்க மூலம் காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² y² + 20x/y + 13 - 30y/x + 9y² இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கேட்டிருக்கோமா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். என்ன செய்யணும்னா 4x² y² 4x² + 20x/y + 13 - 30 y/x minus 30y plus 9 plus 9y²/x². இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள். ஓகே, இது எக்ஸ் கான்ஸ்டன்ட் y² கரெக்டாக தான் இருக்குது. ஓகேம்மா? நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? 4x²/y² இருக்கா? 4x²/y² இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். தட் இஸ் 2² x²/y² the whole square. ஸோ 2² x²/y² whole power 1/2. இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுன்னா என்னது? 2 × 2 பவர் 2 × 1/2. ஸோ x பவர் 2 × 1/2. இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ y × 2 y பவர் 2 × 1/2 எல்லாம் 2 கேன்சல் 2 எல்லாம் கேன்சல். ஸோ தட் இஸ் 2x/y. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன செய்யணும்? இதில் வந்து 2x/y, இங்கே என்ன பண்ணும்? 2x/y. அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × x²/y². ஸோ இதுலேருந்து இந்த டேர்மை கழிக்கணும். அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் சிம்பிளாக மாறும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0. அடுத்து இந்த 2 டேர்மை அப்படியே கீழே இருக்கணும். ஸோ 20x/y + 13. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, செகண்ட் ஸ்டெப் 2வால் 2 × x/y வந்து மல்டிப்ளை பண்ணுனா 4 × x/y. 2 என்ன இருக்கலையாம்மா? என்ன பாருங்கள், இந்த டேர்ம் இருக்குல்ல 2x/y 2x/y 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்னது? 4xy என்ன இருக்குல்ல, அந்த 4xy இங்கே போடுங்க. 4xy போட்டாச்சா? அடுத்து இந்த 20x/y 4x/y வகுக்கணும். தேர்டு ஸ்டெப் என்னது? 20x/y 4x/y வகுக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபுல்லாக கேன்சல் ஆகிருந்தோம்மா. 20/4 x/y x/y ஃபுல் டைம் கேன்சல் ஆகும். தட் இஸ் 5. ஓகேம்மா? அப்போ இந்த 5ஐ வந்து என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல 5 போடுங்க, இந்த இடத்துலையும் 5 போடணும். ஓகே. அப்புறம் இந்த 5ஆல் இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 ஃபோர்த்து டேர்ம் என்னது? 5 4x/y என்ன இருக்கலையாம்மா? இந்த 5ஆல் இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 × 4x/y + 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20x/y + 25. ஓகேம்மா? இங்கே இருக்கலையாம்மா? நல்லா கவனிமா. இந்த 5ஐ கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20x/y + 5 * 5 25. ஸோ கழிக்கிச்சமே இது வந்து மைனஸ். இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ஆகும், இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0. இங்கே பாருங்கள், மைனஸ் என்ன வரும்?
25லேருந்து 13 கழிச்சா என்ன வரும்? -12. அப்புறம் இந்த 2 டேர்ம் அப்படியே கீழே இருக்குங்க. -30y/x. ஓகேவா? என்னது? -30y/x ப்ளஸ் 9y² ஓகேவா? -30y/x ப்ளஸ் 9y²/x². அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, ஓகேவா? இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம என்னது இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 4th டேர்ம் வரை முடிச்சிட்டோம். 5th ஸ்டெப் எடுத்து எழுதுமா? 5th ஸ்டெப் அப்படின்னா இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x/y ப்ளஸ் 5 = 4x/y ப்ளஸ் 10. ஓகேவா? அதை வந்து இப்படி போடுங்க. இந்த இடத்துல 4x/y ப்ளஸ் 10 போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த -12 பை என்ன செய்யணும்? நம்ம 5th ஸ்டெப். இன்னும் 6th ஸ்டெப் எப்படின்னு வந்து தெரியுமா? -12 டிவைடட் பை 4xy. பார்த்தீங்களாம்மா? நம்ம 5th ஸ்டெப் என்ன செய்யணும்? 5th ஸ்டெப் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 2x/y ப்ளஸ் 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 × x/y ப்ளஸ் 10. அந்த டேர்மை வந்து இதில் இப்படியே போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ -12 இருக்கு, -12 டிவைடட் பை திஸ் டேர்ம் வகுக்கணும். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? -12 டிவைடட் பை 4 × x/y. அதை அகெயின் மாற்றி போட்டால் என்ன கிடைக்கும்? -12y டிவைடட் பை 4x. ஸோ தட் இஸ் 3 -3y/x. இதுக்குள்ளே கிடச்சிருக்கல, அதை வந்து இதில் போடணும். -3y/x இந்த இடத்துலையும் போடணும். -3y/x. ஓகேம்மா? அதுக்கு பிறகு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 7th ஸ்டெப்னா என்ன கிடைக்குன்னா, -3y/x-ஐயும் 4 × x/y ப்ளஸ் 10 -3/yx-ஆல் பெருக்கணும். என்ன இருக்கலையாம்மா? நல்லா பாருங்கம்மா. -3y/x இந்த டேர்மை கொண்டு இதை ஃபுல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். உள்ளே பாருங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணுமா? -3y/x × 4x/y ப்ளஸ் தட் இஸ் -30 அப்படி தானே, 30 y/x. the minus of minus, that is plus 9y²/x². so that is equal to -12 y cancel ஆகி x இங்கே -12 -30 y/x ப்ளஸ் 9y²/x². இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே இதில் போடுங்க. கரெக்டாக இருக்கா? -12 -30y/x ப்ளஸ் 9y²/x². இப்போ பாருங்கள், இப்போ இந்த டேர்ம்லேருந்து இதை கழிக்கும். தட் இஸ் இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் சிம்பிள், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் சிம்பிள், இது வந்து மைனஸ் சிம்பிள். எல்லாமே 0 தானே? 0 0 எல்லாம் 0. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இந்த 4x²/y² ப்ளஸ் 20x/y ப்ளஸ் 13 -30y/x ப்ளஸ் 9y²/x². இந்த ப்ராப்ளத்தோட ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் என்னது? அந்த ஈவு தொகை இருக்கு இல்லையா, வர்க்கமூலம்ங்கிறது என்ன ஆன்சர்? 2x/y ப்ளஸ் 5 -3y/x. இதுதான் என்னது? இந்த ப்ராப்ளத்தோட என்ன இருக்கு? இந்த ஈவு தொகை இருக்கலாமா, இதுதான் என்னது? இந்த ப்ராப்ளத்தோடைய வர்க்க மூலம். ஓகேம்மா? நீங்கள் வந்து என்ன செய்யணும்? வீடியோ வந்து 1 டைம் பார்த்தீங்களாம்மா? பார்த்தீங்களா? இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்டு ஸ்டெப்பு, 4th ஸ்டெப்பு. இது வந்து எனது 5th ஸ்டெப்பு,
6th ஸ்டெப்பு, இது 7th ஸ்டெப். இந்த ஸ்டெப்பெல்லாம் என்ன செய்யணும், ஒன் பை ஒன் பார்க்கணும். என்ன செய்யணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பையாக பார்த்தா தான் நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு புரியும். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலமே என்னது, 2x/y + 5 - 3y/x. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலம். வீடியோ வந்து என்ன செய்யணுமா, 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோடு பண்ணி விட்ருவேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு லைவ் டியூஷன்னு சொல்லுங்கம்மா. ஈவினிங் வந்து 7 to 9 லைவ் டியூஷனுக்கும் நான் கண்டிப்பாக வரேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேக்ஸை பற்றி புரியலன்னு சொல்லி சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்களா கிராமப்புற மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா. கிராமப்புறத்தில் வந்து என்ன செய்யலாம், சில சமயம் டியூஷன் கூட போக முடியாமல் சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க வைங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.